அந்த காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு அந்த முயல்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. காடு நன்கு பசுமையாக இருந்ததால் அவர்களுக்கு எளிதாக நாள்தோறும் உணவு கிடைத்து வந்தது. கோடைக்காலம் ஆரம்பமாகியதும் வெப்பம் அதிகமாக இருந்ததால் முயல்களுக்கு எளிதாக கிடைத்து வந்த உணவுகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இப்படியே சில நாட்கள் சென்றன. சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் முயல்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்து வேட்டை நாய்கள் கூட்டம் ஒன்று வந்தது. அந்த வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களை கண்டு முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்து கொண்டு இருந்ததால் உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள்தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்து கொண்டிருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசிக்கொண்டிருந்தன. அப்போது ஒரு முயல், கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று தன்னம்பிக்கை இழந்து வருத்தத்துடன் பேசிக்கொண்டே இருந்தது. அப்போது மற்றொரு முயல், என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்தும் ஒதுங்கி பயந்து வாழ்வதை விட நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது. அப்போது மற்றொரு முயல், நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லையெனில் எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்து விடுவோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றன. முயல்கள் அனைத்தும் ஒரு நதிக்கரையை சென்றடைந்தன. அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தன. தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்த பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நதியில் குதிக்க ஆரம்பித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாகி நின்றது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம். நாம் தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம் என்று பேசிக்கொண்டோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போது ஒரு முயல், நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம். இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே நல்ல முடிவு என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு கிளம்பின. வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம்.